ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 25ஆம் நாள். அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 12ஆம் தேதி. அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கட்கிழமை. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை அனைவருக்குமே ரொம்ப எச்சரிக்கையான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம். இன்றைய திங்கட்கிழமை மட்டும் சாதாரணமாக நாம் இருக்கக்கூடாது. இன்றைய ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா நாளும் போலதான திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைய நாள் இந்த ஆண்டோடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கிரகணம் நடந்துட்டு இருக்கோம். கிரகணம் முடியறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கு. இந்த டைமில் நாம் என்ன வீடியோ இப்போ நாம் பார்க்க போகிறோன்னா, கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தானத்தை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். ஸோ கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய அந்த தானத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த தானத்தை இன்றைய நாள் செய்திடணும். அதை நாம் செய்தால் மட்டும்தான் கிரகணங்களால் ஏற்பட்ட நமக்கு தோஷமானது நிவர்த்தியாகும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. சூரியன், சந்திரன், பூமி, ராகு, கேது இவங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் கிரகணம். இந்த கிரகணத்தின் போது வானத்திலிருந்து கெட்ட கதிர்வீச்சுக்களானது வெளியேறும். அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்மளை தாக்கும். இது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு வெளியில் போகிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிட ரீதியாகவும் எச்சரிக்கையான விஷயமாக கருதப்படுது. ஸோ இந்த ஆண்டோடைய முதல் சந்திர கிரகணம் சோமவார திங்கட்கிழமையில் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்றைய நாளில் பல ஸ்பெஷல்கள் இருக்குது. இன்றைய நாள் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி, பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான உத்தர நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகை, இதெல்லாமே இன்றைய நாளில் வந்திருக்கு. இதே நாளில் கிரகணமும் நடக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்படுது. இந்த நிகழ்வு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி உத்தர நட்சத்திரத்தோடு கிரகணம் வருவதாக குறிப்பிடப்படுது. ஸோ இன்றைய நாள் இந்த சந்திர கிரகணம் இன்னும் வலிமையான சந்திர கிரகணம் இதனால் என்று குறிப்பிடப்படுது. மெயினாக இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசியில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நடைபெறுது. அதனால் இந்த கிரகணத்தினால கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்குது என்று சொல்லப்படுது. அதனால் கன்னிராசிக்காரங்கள்லாம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தானத்தை செய்தாகணும். இந்த ஒரு தானம் தான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அதே போல் கிரகணம் இன்றைய நாள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் கிரகணம் முடியறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. தெளிவாக சொல்லணும்னா 3:30 இல்லைனா 4:30க்கெலாம் கிரகணம் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே கிரகணத்துடைய உச்ச நேரமாக இருக்கும். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை இப்போ நாம் வெளியில் போய் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. ஏன்னா பகல் பொழுதில் கிரகணம் நடக்குதுல, அதனால் சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் சூத காலமும் நமக்கு கிடையாது. ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில் உருவான கேது கிரகஸ்ததுனால நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் இன்றைய நாள் இந்த தானத்தை செய்யுங்க என்று சொல்கிறேன். ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த மாதிரி நடக்கிறது அசுப பலன்களை தான் கிடைக்க செய்யும். ஸோ கர்ப்பிணி பெண்கள்லாம் இன்றைய ஒரு நாள் கவனமாக இருங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு தெய்வ மந்திரத்தை மனதுக்குள்ளே உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை தெய்வங்கள் புராணங்கள்லாம் படிக்கலாம். இன்றைய நாள் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் நாளை நீங்கள் உங்களுக்கு செக்யூராக வைத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரகண பாதிப்புகள் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால் கர்ப்பிணி பெண்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் இன்றைய நாள் பாம்பு தான் சந்திரனை விழுங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க.
ராகு கேது தான் வந்து இன்றைய நாள் கிரகணத்தை மெயினாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி புராண கதையை நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னால் சொல்ல வரக்கூடிய தாள்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும், பண்ண வேண்டிய தானம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த புராண கதையை நான் அப்புறம் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வேணும்னா கமெண்டில் கேளுங்க, அது என்னங்கிற நிகழ்வை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நாம் பண்ண வேண்டிய அந்த தானத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு உரிய நாளில் இந்த கிரகணமானது வந்திருக்குங்க. சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை வந்ததுனால இது இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அதனால் இன்றைய நாளை வந்து நாம் கடக்கிறதுக்கு இந்த 2 தானங்களை செய்தே ஆகணும். அது என்ன தானம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைய நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு அசுபமான காலமாக கருதப்படுது. எனவே இன்றைய நாள் கிரகணம் முடிந்த கையோடு குளிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு சில வேலைகளை நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வீட்டில் இன்றைய நாள் செய்கிறது நல்லது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய நாள் நீங்கள் செய்யாமல் தூங்கவே கூடாது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? தானம் தாங்க. ஸோ தானத்திலே சிறந்த தானங்கிறது அன்னதானம். அதாவது தானம் கொடுக்கறது மேட்ரு கிடையாது, அந்த தானம் எது நாம் கொடுக்குறோமோ அதுதான் மேட்ரு. அதில் நாம் சிறந்ததாக பண்ணுறது அன்னதானம் என்று சொல்லப்படுது. இன்றைய நாள் நீங்கள் தானியங்கள், சமைத்த உணவு, உடைகள் போன்றவற்றை ஏழைகள் யாராவது ஒருவருக்கு தானமாக வழங்க வேண்டும். இந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை வந்து அதிகரிக்க செய்யும். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானம் செய்யறதுக்கு மறக்காதீங்க. யாராவது தெரிந்த கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பத்துக்கு இன்றைய நாள் அன்னதானம் வந்து பண்ணுங்க. ஸோ சமைத்த உணவு, தானியங்கள், நான் சொன்ன ஏதாவது ஒன்று அன்னதானம் பண்ணுங்க. அதை நீங்கள் இன்றைய நாள் பண்ணும்போது உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்பட்ட அசுப இது எல்லாமே வந்து நீங்கும். ஒருவேளை உங்களுக்கு வசதி இல்லை, ஏழையவர்களாக தான் நீங்களே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய நாள் விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு உணவளிங்க. ஸோ கிரகணம் முடிஞ்ச கையோட நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கிறது நல்லது. முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை கோவிலில் ஏதாவது பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுவுக்கு இன்றைய நாள் தீவனம் கொடுக்கறது. பறவைகள் உங்கள் வீட்டுக்கு மேலே வர மாதிரி இருந்தால் அந்த பறவைகளுக்கு கூரையில் தானியம் மற்றும் தண்ணீரை இன்றைய நாள் வைக்கிறது. இல்லை நீங்கள் செய்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வீட்டில் செய்த சாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை காக்கைக்கு உணவு வைக்கிறது. இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் இன்றைய நாள் செய்யலாம். இவை யாவும் அறிவியல் பூர்வமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் ஜோதிட நம்பிக்கையின் படியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைய நாளில் இந்த தானங்கள் செய்யறதுக்கு மறக்காதீங்க. ஸோ இன்றைய நாள் 2 தானத்தை வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது, இன்னொன்று விலங்குகள், பறவைகளுக்கு கொடுக்க வேண்டியது. இது 2ல் எது வேணாலும் இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம். 2மே செய்தாலும் பிரச்சனை கிடையாது. கிரகணம் முடிஞ்ச கையோட இதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக இதை செய்தே ஆகணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதே போல் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இதை செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது தானங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைக்கு குளிக்கணுங்க. சாஸ்திரங்கள் படி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணுங்க. கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும். இது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். எனவே கிரகணம் முடிந்த உடனே குளிக்க வேண்டும் என்று அறிவியலாளர்களை கூறுறாங்க. அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இன்றைய நாள் குளிச்சு முடிச்சுட்டு தான தர்மங்களை செய்ய ஆரம்பிங்க. அதே போல் கிரகணம் முடிந்தவுடன் தண்ணீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலை சேர்த்து வீட்டை முழுக்க சுத்தம் செய்யுங்க. வீட்டை சுத்தம் செய்து வீடு முழுவதும் புனித தீர்த்தம் அல்லது கோமியம் தெளிங்க. அப்படி தெளிச்சிங்கன்னா கெட்டது ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா கூட அது எல்லாமே வெளியே போகும். அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து விளக்கேற்றணும். மத நம்பிக்கையின்படி கிரகணத்தின் போது வீட்டு பூஜை அறையை மூடி வைத்திருப்போம். ஸோ கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையை திறந்து சுத்தம் செய்திருப்போம். அதனால் சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி கடவுளை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு விளக்கேற்றணும். அதனால் விளக்கேற்றி வைத்து வழிபாடு இன்றைய நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த 2 தானங்களை வந்து செய்திடுங்க. 2ல் எது செய்தாலும் சரி, 2மே செய்தாலும் சரி, நல்லதே நடக்கும். ஸோ இன்றைக்கி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்களை பற்றி நாம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அனைவரும் செய்வீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை கேட்டு அவங்களும் தானம் செய்து அவங்களும் வாழ்க்கையில் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இன்றைய நாள் இந்த தர்மங்கள்லாம் செய்து வாழ்க்கையில் எந்த கிரகண தோஷமும் இல்லாமல் தப்பிக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.